அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெற தயாராகி கொண்டிருக்கின்றது. 30 நாட்கள் பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுக்காக நாம் மேற்கொண்ட நோன்புகள் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இருக்கும். ஆனால் அந்த தூய்மை முழுமையடைவது எப்போது தெரியுமா? ஈகை எனும் உயரிய பண்பு நம்மிடம் வெளிப்படும் போதுதான். பெருநாள் அன்று நம் வீட்டில் பிரியாணி மனம் வீசும் போது பக்கத்து வீட்டில் அடுப்பு எரியாமல் இருக்கக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தில் இஸ்லாம் கடமையாக்கியதுதான் ஃபித்ரா தர்மம். இதை பற்றிய முழுமையான நுணுக்கங்களை இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். ஃபித்ரா அல்லது சதகத்துல் ஃபித்ரா என்பது ரமலான் நோன்பு முடிந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் வழங்க வேண்டிய கட்டாய தர்மமாகும். இது நோன்பின் போது நம்மை அறியாமல் செய்த சிறு பிழைகளை தூய்மைப்படுத்தவும் ஏழைகளின் பசியை போக்கவும் விதியாக்கப்பட்டது. இதன் பின்னணியில் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. நோன்பை தூய்மைப்படுத்துதல். நோன்பு காலத்தில் நாம் பேசிய வீணான பேச்சுக்கள், சிறு தவறுகள் ஆகியவற்றிற்கு இது ஒரு பரிகாரமாக அமைகின்றது. பெருநாளன்று எவரும் பசியுடன் இருக்கக்கூடாது. செல்வந்தர்கள் மட்டுமல்லாது ஏழைகளும் அன்று வயிறார உண்டு மகிழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். நோன்பாளியிடம் ஏற்பட்ட வீணான பேச்சுக்களிலிருந்தும் அருவருப்பான செயல்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். ஆதாரம் அபூதாவுத். யார் கொடுக்க வேண்டும் தெரியுமா? இது ஒரு தனிநபர் கடமையாகும். தன்னுடைய மற்றும் தனது குடும்பத்தாரின் ஒரு நாள் தேவைக்கு அதிகமாக உணவோ அல்லது வசதியோ யாரிடம் இருக்கின்றதோ அவர் தனக்காகவும் தன் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் அனைவருக்கும் ஃபித்ரா வழங்க வேண்டும். வீட்டின் தலைவர் தனது குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இதை வழங்க வேண்டும். எந்த காலத்தில் கொடுக்க வேண்டும் தெரியுமா? சிறந்த நேரமாக கருதப்படுவது பெருநாள் தலைப்பிறை தென்பட்டது முதல் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக கொடுப்பது மிகச் சிறந்ததாகும். அனுமதிக்கப்பட்ட காலமாக பெருநாளைக்கு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பே கொடுக்கவும் மார்க்கத்தில் அனுமதியுண்டு. இதில் கவனிக்க வேண்டியவை: பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரண தர்மமாகவே கருதப்படும். ஃபித்ரா எனும் அந்தஸ்தை பெறாது. எவ்வளவு கொடுக்க வேண்டும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சாஉ என்ற அளவீடு பயன்படுத்தப்பட்டது. ஒரு சாஉ என்பது இன்றைய கணக்கீட்டின்படி சுமார் 2.5 கிலோகிராம் முதல் 3 கிலோகிராம் வரையாகும். அந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்படுத்தும் பிரதான உணவுப் பொருள் அரிசி, கோதுமை, பேரீச்சம்பழம் தர்மமாக கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்திற்கு இதனால் ஏற்படும் நன்மைகள்: பொருளாதார சமநிலை ஏற்படும். ஒரு நாளில் சமூகத்தின் அனைத்து மட்டத்திலும் உணவு விநியோகிக்கப்படுவதால் வறுமையின் பிடி தற்காலிகமாக தளர்கின்றது. சமூக ஒற்றுமை: தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பதற்கு பதிலாக அனைவருக்கும் உணவு என்ற உன்னத நிலையை இது உருவாக்குகின்றது. அன்பு வளர்கின்றது. கொடுப்பவருக்கும் வழங்குபவருக்கும் இடையே ஒரு மன ரீதியான பிணைப்பையும் மனித நேயத்தையும் இது வளர்க்கின்றது. நண்பர்களே, ஃபித்ரா என்பது வெறும் அரிசி மூட்டைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதல்ல. அது நம் இதயத்தில் உள்ள ஈகோவையும் கஞ்சத்தனத்தையும் அகற்றும் ஒரு பயிற்சியாகும். சிந்தித்து பாருங்கள். நாம் புத்தாடை உடுத்தி அத்தர் பூசி மகிழும் அந்த பொழுதில் நம் ஊரின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஏழை தாய் தன் பிள்ளைகளின் பசியை பார்த்து கண்ணீர் விடக்கூடாது. அந்த தாயின் முகத்தில் நீங்கள் வரவழைக்கும் சிறு புன்னகைதான் நீங்கள் வைத்த 30 நோன்புகளின் உண்மையான வெற்றி. எனவே கடமையை சரியாக செய்வோம். தகுதியான ஏழைகளை தேடி பிடித்து அவர்கள் கையேந்தும் முன்பே நாம் கொண்டு சேர்ப்போம். இந்த ரமலான் நம் அனைவருக்கும் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் மாற்றத்தை தரட்டும். நன்றி. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.